அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். உழைப்போம் உயர்வோம் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எங்களுடைய அப்பா வந்து பயிர் நடுறதுக்காக வேண்டி இப்போ அந்த பரம்பு அப்படிங்கிறது வந்து நுகத்தை கட்டி எல்லாம் இழுத்து இந்த குழி மேடு எல்லாத்தையுமே இதை சரி பண்ணுறாரு. இப்போ சொல்லப்போனால் இது ஆல்ரெடி டிராக்டரை வச்சு இந்த 5 அளவு ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இறுதி கட்டத்தில் பயிர் நடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நுகத்தை கட்டி இழுத்து மட்டம் பண்ணி அதன் பிறகு தான் இதை நடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே விடக்கூடிய தண்ணி வந்து வயலில் எல்லாமே சீராக ஒரே மட்டமாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இது பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த வெட்டி இதெல்லாம் வரப்பெல்லாம் பூசியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய தயார் நிலையே வந்து பயிர் நடுறதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் நடக்குது. இப்போ பாருங்கள், இந்த பயிர் பிடிங்கிட்டு இருக்கிறது என்னுடைய அப்பா தான். என்னுடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக வந்து இந்த மாதிரி பைத்து பட்டையில் பயிர் பிடுங்கி வயலில் வந்து ஒரு சில பயிர் நெட்டு கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் வரக்கூடிய கூலி ஆளுங்களாம் நடுவாங்க. இந்த பாருங்கள், இங்கே கிடக்கிறது இது பனைமரத்தினுடைய ஓலை. இந்த ஓலை வந்து இந்த பைத்துலாம் பிடுங்கி கத்தை கட்டுறதுக்காக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கத்தையெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அதன் பிறகு தான் இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாமே இப்போ கூலி ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாமே இந்த பயிர் நடுறவங்க. இவங்க இதன் பிறகு தான் இப்போ இந்த பைத்து பட்டையில் இருக்கக்கூடிய பயிரெல்லாம் பிடுங்கி எல்லாம் கத்தை கட்டி சொல்லப்போனால் 100 கத்தியா 200 கத்தியா இந்த காட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கத்தையெல்லாம் பிடுங்கி வச்ச பிறகு இந்த கத்தையை எடுத்துகிட்டு வந்து காடே முழுசும் போடணும். இதில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ எல்லாம் கத்தை தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் போடணும். போட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அவங்க ஒரு 10 பேர் வராங்கன்னா 10 பேர்த்துக்கும் இவங்க எப்படி சரிசமமாக எப்படி பிரிப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் வந்து குச்சி வச்சுருக்காங்க, முளம் போட்டு வச்சுருக்காங்க. 5 முளம் 4 முளம் 3 முளம் வந்து குச்சி போட்டு உனக்கு இத்தனை முளை குச்சியில் உனக்கு இந்த அளவு நெட்டுட்டுவான்னு ஒரு சில பயிரை வந்து அப்படி நெட்டு சாரியை கொடுத்துருவாங்க. அதே போல் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு லைன் பண்ணி அந்த பயிரை வந்து நெட்டு கொடுத்துருவாங்க. அந்த லைன் பிரகாரம் அவங்க அழகாக அதை பார்த்து நெட்டுக்கிட்டு வரணும். இவங்களுக்கு வருஷம் பூரா இதே மாதிரி நெல் நடுற வேலையே கிடைக்காது. இவங்க இடையிடையில் வந்து வெவ்வேறு வேலைக்கெல்லாம் மாறிடுவாங்க. இப்போ சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராகி இருக்குது இல்லையா, அது மாதிரி ஆரி பயிர் நடுறதுக்கு நிறைய புறட்டுருவாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலை கடலக்காய் இருக்குது இல்லையா, கடலக்காய் வந்து கொத்து கொட்டை அப்படிங்கிறது இந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி கொத்து கொட்டை போகிறது அதுக்கு போயிடுவாங்க. அப்புறமேட்டு இந்த மக்காசோள காடு வந்து மக்காசோளம் நடுறது, மக்காசோளம் களை வெட்டுறது, இந்த மாதிரி ஏராளமான வேலைகள்லாம் செய்வாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே காட்டில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து குத்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காட்டில் வந்து இவங்களுக்கு ஒரு ரேட்டு கட்டுப்படி ஆகிற மாதிரி, ஒரு ரேட்டுக்கு இவ்வளோ கூலி ஒருத்தருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா காட்டுக்காரர்கிட்ட இந்த காட்டை வந்து இந்த ரேட்டுக்கு கொடுங்க, நான் இதை நெட்டு கொடுத்துட்றேன், இந்த ரேட்டுக்கு கொடுங்க, நான் களை வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு பேசிட்டு இவங்க ஒரு டீமாக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிகள் அப்படின்னு தான் இவங்க சொல்லலாம். தொடர்ந்து வாங்க, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.